இது போல ஃபோட்டோக்கள் வச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண தெரியலையா? வாங்க பார்ப்போம். இதே மாரி ஃபோட்டோ எப்படி எடிட் பண்றது? எப்படி பாடல்கள் வைக்கிறது? பாடல்கள் வரிகள் எப்படி வைக்கிறதுன்னு இதோ பார்ப்போம் வாங்க. இதே மாரி நம்ம இன்ஸ்டாட் ஆப்ல ரெடி பண்ணுவோம் வாங்க. இப்போ இன்ஸ்டாட் ஆப்புக்குள்ள போயிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அத என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ ஒண்ணு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப என்ன செய்யணும், ஃபோட்டோ ஆப்ஷனுக்குள்ள போய்க்குவோம். ஃபோட்டோல போயிட்டு நியூ ஆப்ஷன் போயிட்டு, இப்ப என்ன பண்றோம், இந்த ஃபோட்டோவ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப நாங்க பார்த்தீங்கன்னா, இத மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் அவுட் குடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இத மாரி எடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, டெலீட் குடுத்துட்டு, இப்ப டெலீட் குடுத்து என்ன பண்றீங்க, வீடியோவுக்கு வந்துடுறீங்க. வீடியோவுக்கு வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப இந்த இந்த இங்க பிளாங்க் ஒண்ணு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. பிளாங்க் ஆப்ஷன் போயிடுங்க. பிளாங்க்ல போயிட்டு, கீழ இந்த பிளாங்க்ல பார்த்தீங்கன்னா, பிளாங்க தொட்டு இல்ல பேக்கிரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்கிரவுண்ட் வாங்க. பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் லேயர் உள்ள கலரா பார்த்து எடுத்துக்கோங்க. இத மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு, இப்ப இதில என்ன பண்றீங்கன்னா, அந்த கேன்வாஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. அத தொடுங்க. அதில 9:16 வச்சுக்கோங்க. இத வச்சுக்கோங்க. இத வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த அளவுக்கு இப்படி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒரு 15 செகண்டு நீங்க ட்ராக் பண்ணீங்க. 15 செகண்டு, ஒரு 20 செகண்டு உங்களுக்கு ஏத்த மாரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபிளிப் ஆப்ஷன் போயிடுங்க. ஃபிளிப் ஆப்ஷன் போயிட்டு, இப்ப நம்ம கட் அவுட்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்த இந்த ஃபோட்டோக்கள் இருக்கும். அப்ப இந்த ஃபோட்டோவ என்ன பண்றீங்க, ஜூம் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில என்ன பண்றீங்க, இதை வந்து வீடியோ எண்ட் அப்படி குடுத்துருங்க. இத வந்து லைட்டா என்ன பண்றீங்கன்னா, இதில மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூட குடுத்து, இப்ப என்ன பண்றீங்கன்னா, இப்படி பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபோட்டோக்கள் மறையுது. இப்ப இந்த ஃபோட்டோ இப்படி வச்சுட்டோமா? இப்படியும் வச்சுக்கலாம். அந்த முறையிலயும் வச்சுக்கலாம். இந்த முறையிலும் வச்சுக்கலாம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இன்னொரு ஃபோட்டோ நம்ம வைக்க போறோம். கீழ உள்ள ஃபோட்டோ, இன்னொரு ஃபோட்டோ அதே மாரி வைக்க போறோம். மறுபடியும் ஃபிளிப் ஆப்ஷன் வாங்க. ஃபிளிப் ஆப்ஷன் வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபோட்டோவ தொட்டுக்கிறோம். இந்த ஃபோட்டோவ தொட்டு என்ன பண்றோம்? அதே மாரி நம்ம ஜூம் பண்ணி, இப்படி நல்லா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஏத்த வீடியோவுக்கு ஏத்த மாரி ஜூம் பண்ணிங்க. இதையே வீடியோ எண்டுக்கு குடுத்துக்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு என்ன பண்றீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே குடுத்துக்கோங்க. இத குடுத்துட்டு என்ன பண்றீங்க, கீழ உள்ள லேயர் இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஃபோட்டோ இப்போ வந்துட்டு டிக் குடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு பாடல் வரிகள் வரணும். அது வரிகள் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நீங்க YouTubeல பார்த்தீங்கன்னா, YouTubeல நெறைய இந்த பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டு பாடல் வரிகள் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏத்த பாடல்கள் அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய விதத்துல, நெறைய கலர்ல, நெறைய டெக்ஸ்ட்ல விதவிதமான ஸ்டைலிஷான டெக்ஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம அத எடுத்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உருவாக்கிக்கலாம். இப்ப அத ஸ்டேட்டஸ்லேருந்து உருவாக்கிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்ப வந்து என்ன பண்ணேன், மறுபடியும் ஃபிளிப் ஆப்ஷன் போறேன். ஃபிளிப் ஆப்ஷன் போயிட்டு நான் என்ன பண்றேன், வீடியோஸ் போயிடுறேன். மேல வீடியோஸ் இருக்கு பார்த்தீங்களா? வீடியோஸ் போயிடுறேன். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு இருக்கும். உங்களோட கேலரியில இருக்கும். அந்த ஃபோட்டோ நீங்க அந்த வீடியோவ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து இதுல இருக்கு. இந்த வீடியோவுல உள்ளத வந்து நாம வந்து குடுத்துட்டோம். இப்ப இந்த பாடலுக்கு வரிகள் வரும். அதுல பிளாக் ஸ்க்ரீன்ல இருக்கு. இப்ப இத என்ன பண்றோம் அப்டின்னா, இத என்ன பண்றோம், இந்த வீடியோவ நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த வீடியோவ தொட்டு, இதுல பார்த்தீங்கன்னா வீடியோவ தொட்டீங்கன்னா, அதுல வரும் வரிகள் வரும். இதுல பிளெண்டிங் அப்டின்னு மேல உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேல உள்ள ஆப்ஷன். அதுல ஸ்க்ரீன தொட்டுருங்க. ஸ்க்ரீன தொட்டுட்டீங்க அப்டின்னா, இந்த பாடல் வரிகள் இங்க கட் ஆயிடும். பார்த்தீங்களா? இந்த பாடல் வரிகள் இங்கே கட் ஆயிடும். அப்ப பாடல் வரிகள நீங்க எங்க வேணாலும் இப்டி நகர்த்தி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, பாடல் வரிகள் இங்கே வர ஆரம்பிச்சுரும். இது ஒரு ஈஸியான New life, new beginnings. புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த ரொம்ப தருணம். ஈஸியான ஒரு மெத்தட். இத பிளெண்டிங்ல போயிட்டு நீங்க ஸ்க்ரீன குடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன குடுத்துட்டீங்கன்னா இப்படி வரும். ஓகேங்களா? இதுல ஸ்க்ரீன குடுக்கணும். ஸ்க்ரீன குடுத்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வரும். இத குடுத்துட்டு நீங்க கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இல்ல நீங்க பாடலுக்கு வரிகள் எழுதணும், போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரமமான ஒரு இதா இருக்கும். அதனால நீங்க இத வந்து எந்த இடத்துல வேணாலும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்ச இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. இதுல அப்ப சப்போஸ் எடிட் பண்ணவங்க பேரோ, ஏதோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு இதோட வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு தான். எது நடந்ததோ அத மறந்து நீ தொடரு பயணம். இனி இத இனி வரும் வச்சுக்கோங்க. இத வந்து டிக் குடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு சோகமா, அ அன்பே அப்படின்னு கூட நீங்க ஏதாவது சோகமா ஏதாவது எழுதிக்கோங்க.
இப்படி நீங்கள் இதில் சென்டரில் கூட ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். New life, new beginnings. புது பொறப்பு இது புடிச்சிரு. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தடில் நீங்கள் வீடியோக்கள் ரெடி பண்ணலாம். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.